ஞானானந்தமயம் தேவன் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகி. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 7/10/2024 13/10/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாத்தில் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா தமிழ் 21, ஆங்கிலம் 7ஆம் தேதி 7/10 அன்றைக்கி கார்த்தால புதன் கிரகம் தன்னுடைய கன்னியா ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர்றார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறது. இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சார நிலை இது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது. 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து. முதல் 3 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம். அதற்கு பிறகு 3 நாட்கள் லக்ஷ்மி, அதற்கு பிறகு 3 நாட்கள் சரஸ்வதி. அப்படி 9 நாட்களும் 3 இவர்களும், அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியின் 3 தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது. அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி 10வது நாள். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் விஜயதசமி வருது. பெரிய ஏற்றமான காலகட்டம். புதுசாக அக்ஷர அபியாசம், அதோட புதுசாக பூஜை போடுறது, அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது, புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றமான வாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது. 9ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி. சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு. அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதனால் சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இதுவும் வளர்பிறை சஷ்டி, கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கே சரஸ்வதி பூஜை. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும். எந்த ஒரு திதியும் அன்றைக்கி கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்ததுன்னா மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்கிறேன். அதனால் பார்த்தேலையானால் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை, வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு 2 நாள் காட்டும். அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி, வைஷ்ணவ விஜயதசமின்னு 2 நாள் காட்டும். அதே மாதிரி பார்த்தாலேயானால் விஜயதசமி அன்னைக்கு எல்லா விதமான ஆயுதங்கள், பொருட்கள், எல்லா விதமான விஷயங்களும், உங்களுடைய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுறது, உங்களுடைய வாழ்வியலில் அது கலந்து இருக்கக்கூடியது. அதை தவிர உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது, அதன் மூலியமாக பொருள் ஈட்டக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பூஜை போடுவதும், வண்டி வாகனங்கள், இந்த கூர்மையான பொருட்கள், வஸ்துக்கள், இது எல்லாத்துக்குமே அன்றைக்கி பூஜை போடுறதும், எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறதும், எல்லா விதமான விஷயங்களும் வெற்றிக்காக நல்ல வழி வகுக்கணும்னு வேண்டிக்கிறதும், இந்த விஜயதசமி ஆயுத பூஜையினுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தலையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வருது. உபவாசம் இருப்பா. அன்றைக்கி அந்த உடைச்ச அரிசியில் சுஜ்ஜி மாதிரி பண்ணி சாப்பிட்றதும், அதை தவிர ஜீரா பிரசாதம் சாப்பிட்றதும், அதாவது வயசானவா, உடல் நலத்தில் சற்று பாதிக்கப்பட்டவங்க, அதாவது பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அவள் இருக்கணும் பிரியப்பட்டாலேயானால் இந்த மாதிரி விஷயங்களை ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர சகஸ்ரநாமம் கேட்டுருக்கிறதும், அதை தவிர பெருமாளுக்கு உண்டான நாம சங்கீர்த்தனை பாடுறதன் மூலியமாகவும் நல்ல ஏற்றம் கிடைக்கும். அதுவும் ஏகாதசி அன்னைக்கு.
சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8வது ராசியில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரன் என்பவர் மதிகாரகன். அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு நாள் ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இந்த யூடியூப்பில் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். என்னுடைய மொபைல் நம்பர். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேம், அதாவது பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய டேட்டு, பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த இடம், அதாவது எந்த ஊரோ அந்த ஊர், பிறந்த நேரம், இது மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்று சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்க்குறேன். ஏன்னா முக்கால்வாசி ஜாதகம் நான் பார்த்தது எல்லாமே சந்திரனோட சந்தி இருக்குது, அதாவது நட்சத்திர பாத சந்தி இருக்குது, அதை தவிர லக்ன பாத சந்தி இருக்குது. அதாவது மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு ரிஷப ராசி நினச்சின்னு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். அந்த மாதிரி சந்தியில் இருக்கிறதுனால எந்த ராசி அவள் அர்ச்சனை பண்ணுறான்றதே தெரியாது. அதற்கேற்ற மாதிரி அவளுடைய தசாபுக்தியும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. ஏன்னா இவள் நினச்சின்னு இருப்பா இந்த ராசிக்கு உண்டானது, அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். அதனால் இந்த பர்டிகுலர் கிரகம் நல்லபடியாக இருக்கும், ஏற்றத்தை கொடுக்கும்னு நினைப்பார். துலா ராசிக்காரர்களுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காமல் இருப்பார். ஏன்னா 3, 6க்கு உண்டானவர். அவர் ஒரு இன்னொரு மறைவு ஸ்தானமோ ஆபோகலி ஸ்தானத்திலோ இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அவர் வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா கஷ்டம். அதனால் சந்தி இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தொடர்பில், அதாவது ஆன்லைன் கன்சல்ட்டிங்கோ இல்லைன்னா நேரம் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 7/10/2024 13/10/2024 வரை உண்டான பலன்களை ஒன்றா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் இந்த வாரம் பார்த்தாலேனா உங்களுக்கு புதிய கடன் வாங்கும் யோகம் இருக்கும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எதிரிகளில் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல வரார். இந்த வாரம் ஆரம்பித்த உடனே, அதாவது 7/10/2024 அன்றைக்கி பார்த்தோன்னா புதனும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவருமான புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றார். இதனால் என்ன அப்படின்னா, குழந்தை பிராப்தி ஏற்படுறவாளுக்கு, அதாவது குழந்தை இதில் இருக்கிறவாளுக்கு மருத்துவ சிகிச்சை, மருத்துவம் மூலியமாக குழந்தை பிறக்கக்கூடிய, மருத்துவ வழியாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், சிசேரியன் இல்லைன்னா மருத்துவ சிகிச்சை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இப்போது உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இப்போது இந்த மாலை அமாவாசை முடிஞ்சிருத்து, சரஸ்வதி பூஜை, அந்த நவராத்திரி விழா நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக பரிவர்த்தனை, அதாவது ஜாதக பரிவர்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஐப்பசி மாதத்தில் நல்ல ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்த வாரம் பார்த்தாலேயானால் 15ஆம் தேதி அன்றைக்கி குரு வக்கர பயிற்சி ஆகிட்டார். அதனால் சில தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரமே ரிஷபராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பேசிகிட்டு இருக்கவங்க, பார்த்துட்டு இருக்கவங்க, இந்த வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப கட்ரோட்டாக பேசக்கூடியதை, வெட்டி பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதனால் வேலையில், அதாவது செய்யக்கூடிய சொந்த தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளோட ஏற்றங்கள் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்னும் பொழுது அதில் ஒரு 10% டீவியேஷன் வரும். டைம் டிஃபரன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 2 கிரகங்கள், அதாவது புதனும் சுக்கிரனும் இருக்கிறதன் மூலியமாக தேவையற்ற கடன் சிலது வாங்கி உங்களுடைய சந்தோஷத்திற்குன்னு செலவு பண்ணுவீங்க. அது தேவையில்லாமல் ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 7/10/2024 13/10/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் சப்தமத்தில் ஆரம்பிக்கிறார். 9ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு சந்திர யோகம் வேறு கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது 3ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரார். என்றைக்குன்னா 9ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி காலை ஒரு 4 மணி 5 மணி வரலும் இருக்கக்கூடிய, அதாவது 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம காலம், புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அது தவிர சந்திரனும் செவ்வாயும் சமசப்தம பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் என்ன அப்படின்னா சந்திர மங்கள யோகம் அமையிறது. இதன் மூலியமாக புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். இருந்தாலும் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது. இல்லைன்னா சில நேரத்தில் பைசா வேஸ்ட்டாக போயிடும். அதை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக பார்த்து பண்ணுவோம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருக்கிற அகைன். அதனால் உங்களுடைய உடல்நிலை, தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 13ஆம் தேதி மதியம் ஒரு 1:30-2 மணி வரலும் 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார், கும்பராசிக்கு போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் கும்பராசிக்கு போகும்பொழுது சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக அதாவது சனி சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய, அதாவது சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடிய யோகம். அது தவிர சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இதனால் புணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் வருது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய தொழிலில் உடல் வேலை செய்கிற அளவுக்கு மனசு வேலை செய்யாது. மனசு போகக்கூடிய வேகத்துக்கு உடல் போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அதனால் சிறு சிறு இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவா, அதை தவிர இந்த பால் துறையில் இருக்கிறவா, அதை தவிர இந்த வாரத்தில் தையல் ஆடைகள், ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, நகாசு வேலைகள் செய்யக்கூடிய, தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய, டாக்டர்ஸில் சர்ஜன்ஸ், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ட், ஃபேஷியல் மாஸ்டலரி சர்ஜரின்னு சொல்லக்கூடிய முகத்தில் சர்ஜரி பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்கார்.